இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தவறான பாதையில் போய் நான் சீக்கிரமாக போய் ராஜாவை உட்காரணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வேணால் அந்த வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்யலாம். ஆனால் ஃப்யூச்சரில் என்றைக்கும் ஒரு நாள் மாட்டிக்க போகிறோமுங்கிற பயம் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ராஜாவாக கெத்தாக போய் அந்த இடத்துல உட்கார்றது நல்ல விஷயமா, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்குவணும் அப்படிங்கிற பயத்திலேயே நம்மளை விட தகுதி குறைஞ்சவன் மேலே கூட பயத்தை வச்சுக்கிட்டு கோலையாக போய் அங்கே உட்கார்றது நல்லா இருக்குமா? யாருக்குமே ராஜாவை அவ்வளோதாங்க பிடிக்கும். அதுவும் கெத்தா. நீங்கள் கெத்தான ராஜா வாழணும்னா தவறான பாதை அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியும் தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கு கடவுள்கிட்ட கூட மன்னிப்பு கிடையாது. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஃப்யூச்சரில் எவ்வளோ மன்னிப்பு கேட்க போகிறீங்களோ தயவு செஞ்சு அந்த மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்காதீங்க. கடவுளுக்கும் சுற்றி இருக்க மனுஷங்களுக்கும் பயப்படணும். சுற்றி இருக்க மனுஷங்கன்னா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லைங்க, உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த மனுஷங்களுக்கு. அவங்க லைஃப்பும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத மனசில் தெளிவாக வச்சுக்கிட்டு கரெக்டான பாதையை செலக்ட் பண்ணுங்கள்.